Hello everyone, welcome to Inayantha Kaigal Academy. முன்னாடி லாஸ்ட் வீடியோ வந்து அந்த நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் அந்த யூனிட் 1ஓட ஒரு ஓவர்வியூ தான் நம்ம பார்த்தேன். அதில் வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதுதான் மெயின் ஹெட்டிங். அது உள்ளவர்னா என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும், எந்த ஸ்கோப் எல்லாம் என்ன இருக்குது, அதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த செகண்ட் யூனிட் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்ட் உங்களுக்கு தெரியும். அந்த பார்ட் ஏ வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அண்ட் பார்ட் பி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அது பார்ட் ஏ வந்து யூனிட் 2 ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. அந்த யூனிட்ல வரனா டாபிக்ஸ் என்னெல்லாம்னு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் வீடியோவில் இருந்த அந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இந்த வீடியோவில் சொல்ல போந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட்லும் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோட பார்ட்டில் என்னெல்லாம் டாபிக் கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஃபவுண்ட்ரி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த ஃபவுண்ட்ரி கேஸ்டிங்காக யூஸ் பண்ணுற அந்த ஒரு டெக்னிக். இந்த ஃபவுண்ட்ரியில் வந்து மேஜர் போர்ஷன்ஸ் என்னன்னா பேட்டர்ன் மேக்கிங், மோல்டிங் அண்ட் கோர் மேக்கிங், மெல்டிங் அண்ட் கேஸ்டிங், ஃபிட்லிங், டெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். இவ்வளோ ஏரியாஸ் தான் அதில் கவர் ஆக போகுது. அந்த பேட்டர்ன் மேக்கிங்னா நமக்கு கேஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு மாடல் இல்லைன்னா பேட்டர்ன் இருக்கணும். அந்த பேட்டர்ன் வச்சு தான் நம்ம அந்த கேஸ்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மோல்டிங் அண்ட் கோர் மேக்கிங். அது வந்து அந்த மோல்டு கேவிட்டி, அந்த மோல்டு எப்படி ரெடி பண்ணுறாங்க அதெல்லாம் இந்த ஏரியாவில் தான் நம்ம பார்க்கும். மெல்டிங் அண்ட் கேஸ்டிங், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் கேஸ்ட் பண்ண போகுது, அந்த மெட்டீரியல் மெல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரைசர் கெய்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி கேஸ்டிங் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபெட்லிங். அது வந்து ஒரு புது டைமாக நினைக்கிறேன். ஃபெட்லிங் வந்து என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும் இந்த கேஸ்டிங்கில், ஃபுல் ஃபினிஷில் இருக்காது. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த ஃபெட்லிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு டெஸ்டிங் ஏஜென்சி இருக்கணும். கரெக்டு டைமென்ஷன்ஸில் தானே அந்த கேஸ்டிங் வந்திருக்காங்க, சர்ஃபஸ் ஃபினிஷ். அதே மாதிரி அந்த குவாலிட்டி, ப்ளோ ஹோல்ஸ் இருக்குதா, கிராக்ஸ் இருக்குதா, அந்த மாதிரி நிறைய மேட்டர்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது அந்த லாஸ்ட் ஸ்டெப்ல வராங்க. ஃபவுண்டரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் நம்ம MBAயோட எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து கேஸ்டிங் டெக்னிக்ஸ். என்னெல்லாம் மெத்தட்ஸ் ஆஃப் கேஸ்டிங் இருக்காங்க, அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலான போர்ஷன். அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ்டிங் நம்ம ஸ்கோப்பில் இருக்குன்னா டாபிக்ஸ் இதெல்லாம் தான். டை கேஸ்டிங், ஸ்லஷ் கேஸ்டிங், வேக்யூம் கேஸ்டிங், சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங், பிளாஸ்டர் மோல்ட் கேஸ்டிங், ஷெல் மோல்ட் கேஸ்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங். இது டிஃப்ரெண்ட் கேஸ்டிங் டெக்னிக்ஸ். என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, அந்த மெத்தட், ப்ரொசீஜர் எல்லாமே டீட்டெயிலாக கிளாஸ் எடுக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் ஓவர்வியூ தான், என்னெல்லாம் இருக்கணும், எவ்வளோ மேக்னிடியூட் இருக்குது எங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ தான் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கேஸ்டிங் முடிஞ்சால் நெக்ஸ்ட் டாபிக் வந்து வெல்டிங். வெல்டிங் நம்ம அந்த யூஸ்வலாக பார்த்துருக்காங்க நிறைய இடத்துல, ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்ஸ், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். வீட்டிலும் கூட பண்ணியிருப்பாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் வெல்டிங் நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கோப் வந்து டிக் மீன்ஸ் டங்ஸ்டன் இனட் கேஸ் வெல்டிங். அதோட டெக்னிக் என்னது, எப்படி என்ன கேஸ் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி அந்த வெல்டிங் அக்கம்ப்ளிஷ் பண்ணுவாங்க, அதுதான் இது இந்த டிக் வெல்டிங். அதில் லேர்ன் பண்ணோம். அதே மாதிரி சேம் மேட்டர்ஸ் வந்து மெட்டல் இனட் கேஸ் வெல்டிங் அதில் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்மர்ஜ்ட் ஆர்க் வெல்டிங், SAW. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். அது முன்னாடி இருந்த ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருப்பாங்க, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் சொல்லியிருக்காங்க. அந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் தான் அதோட மோர் ஆப்ட் டேர்ம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் பீம் வெல்டிங், லேசர் பீம் வெல்டிங், ஆர்க் வெல்டிங், தெர்மைட் வெல்டிங். தெர்மைட் வெல்டிங் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்துருக்காங்க. லார்ஜ் ஹெவி லோட் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கேஸ் வெல்டிங், ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சியாஸ்டிலி வெல்டிங் கூட சொல்லுவாங்க, அதுக்கு கேஸ் வெல்டிங். நெக்ஸ்ட் வந்து அந்த ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் பிரேசிங் அண்ட் சால்டரிங். வெல்டிங்கோட கொஞ்சம் ரிலேஷன் இருக்குது அதில், அதனால இங்கே போட்டிருக்காங்க பிரேசிங் அண்ட் சால்டரிங். இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். அதெல்லாமே நம்ம கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது டீட்டெயிலாக லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெஷினிங் ஆப்ரேஷன்ஸ். மெஷினிங் ஆப்ரேஷன்ஸ்னா
மெயினாக வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸுக்கு என்னென்ன மெஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் இதில் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. ட்ரில்லிங் மெஷினோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், அந்த ட்ரில்லோட பார்ட்ஸ், கிரைண்டிங் மெஷின், அதே மாதிரி மில்லிங் மெஷினில் வந்து நிறைய டேர்ம்ஸ் இருப்பாங்க, மில்லிங், டவுன் மில்லிங் எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் அதில் தான் லேர்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாரிங், அதில் வந்து ஜிக் பாரிங் இருப்பாங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாரிங் டெக்னிக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஹார்னிங், அது ஒரு ஃபினிஷிங் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் வந்து லைட்ஸ், அதுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லைட்ஸ்னா எப்படி அந்த டேர்ன் பண்ணுவாங்க, அதில் வரனா அந்த டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்னது, அவரோட ஃபங்க்ஷன், அந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது என்னெல்லாம் பார்க்கணும், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த குவாலிட்டி எவ்ரிதிங், அதுதான் இதிலும் பார்க்க போகுது. பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இந்த செகண்ட் யூனிட்ல கவர் பண்ண வேண்டியிருக்க டாபிக்ஸ். அந்த வெல்டிங் டாபிக்ஸ் அண்ட் கேஸ்டிங், இதுதான் இதில் ரொம்ப லார்ஜ் மேக்னிடியூட்ல இருக்குன்னா ஏரியாஸ். அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போக வேண்டியிருக்கு. எல்லாருமே வந்து அந்த கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன். எல்லாரும் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடுவோம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அஸ், அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, காண்டாக்ட் பண்ணுவோம். யூ ஜஸ்ட் ஜாயின் அஸ். தேங்க்யூ.